கழகமாக தமிழக வெற்றி கழகம் நாங்கள் எண்ணிய எண்ணத்தை ஈடேற்றிய தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த பணியை ஆற்றிய காரணத்தினால் இனிமேல் மீண்டும் தமிழகத்திலே நல்லாட்சி தர முடியும் என்று சொன்னால் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களால் தான் முடியும். அந்த வகையில் அவருடைய தலைமையில் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இணைந்திருக்கின்றனர். சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து அதிமுக தாவேக்காக மாறுது குதிரை பேரம் அப்படின்ற விமர்சனங்களை அது ஏற்கனவே நடைமுறையில் 2006 2011 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும்போது கம்பம் தொகுதியிலே மதிமுக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று ராமகிருஷ்ணன் அவர்களை ராஜினாமா செய்து அங்கே தேர்தல் அது அவருக்கே வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதே போல திருச்செந்தூர்ல வெற்றி பெற்ற அனிதாராசன் அதிமுகவிலிருந்து வெற்றி பெற்றார். அவரை ராஜினாமா செய்துவிட்டு அங்கே தேர்தல் நடக்கும்போது அவருக்கு வாய்ப்பு அளித்து வெற்றி பெற வைத்தார்கள். அதற்கு ஏன்னா அந்த அளவுக்கு நாம் செல்ல வேண்டாம். இப்பொழுது நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அங்கே திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஆலங்குளத்தை சேர்ந்த PH மனோஜ் பாண்டியன், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக இருந்த O பன்னீர்செல்வம் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அதை பதவியை ராஜினாமா செய்து திமுகவில் சேர்ந்து மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பளித்து வெற்றி பெற வைத்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். எனவே அந்த நடைமுறையை துவக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தானே தவிர இன்றைக்கு புதிதாக நடைபெற்ற சம்பவம் அல்ல. இது தமிழக அரசியல் வரலாற்றில் யாருமே அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அவருடைய விருப்பம். சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்ற பிறகு எங்கே பணியாற்ற வேண்டும் என்பது அவருடைய சுய விருப்பத்தை பொறுத்தவரை அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு நான் சொன்ன எண்ணத்தை போல இனிமேல் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்த முடியும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தியாக தாவேக்கா மட்டும்தான் இருக்கின்றது எண்ணத்தின் அடிப்படையில் அவர் சேர்ந்திருக்கலாம். விஜய் அவர்களை கடுமையாக விமர்சித்து இப்ப அவர் கட்சியில இணையறதா அவர் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு நெருடல் இல்லையா சார்? ஒரு நெருடல் இல்லை. ஏன்னா நாங்கள் நோக்கம் ஒண்ணுதான். அதை மாண்புமிகு முதலமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்கின்ற விஜய் அவர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்னார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று அந்த நேரத்தில் தேர்தல் களத்தில் எங்களுக்கு புலப்படவில்லை. ஆனால் தேர்தல் மூலமாக மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை மெய்ப்பித்து மாண்புமிகு இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற விஜய் அவர்கள் எங்கள் நோக்கம் அவருடைய நோக்கம் ஒன்றுதான். தேர்தல் களத்தில் அவர் வந்ததை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும், தீய சக்தி என்று நாங்களும் அதைத்தான் சொன்னோம். அனைத்து அண்ணா இன்றைக்கு தாவேக்கா தலைவராக இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு விஜய் அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். தேர்தல் களத்தில் மக்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்ய முடியாததை, எங்களுக்கு அளிக்காத தீர்ப்பை தமிழக வெற்றி கழக விஜய்க்கு மாபெரும் வெற்றி அளித்து கட்சி துவக்கி 2 ஆண்டுகளில் வெற்றி பெற்ற முடியும் என்ற வரலாற்றை தமிழக தேர்தல் களத்தில் முதலாக உருவாக்கியவர். நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நம்ம சட்டப்பேரவை தேர்தலில் எல்லா கேம்பெயின்லமே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அவரோட முதலமைச்சரா எந்த நெருடல் இல்லாம எவ்வித மக்கள் தீர்ப்பு தானே இறுதி தீர்ப்பு. அதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று தேர்தல் அறிவிக்கப்பட்டு என்றைக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டதோ மக்கள் தீர்ப்பளித்தார்களோ அதோடு அந்த விமர்சனத்திற்கு முட்டுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. இனிமேல் அவர் மாண்புமிகு முதலமைச்சராக தமிழகத்தின் முதலமைச்சராகத்தான் மக்கள் பார்வையில் இருக்கின்றார். மக்களும் அதைத்தான் நாங்களும் பார்க்க வேண்டும், நீங்களும் அப்படித்தான் பார்க்க வேண்டும். இதுதான் இன்றைய யதார்த்த நிலை. அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்ந்து விமர்சனத்தை வச்சிருக்காரு. என்ன காரணம் தாவேக்கா மேல விமர்சனத்தை வைக்கிறதுக்கு? இன்றைக்கு தேர்தல் காலத்தில் பழுத்த மரத்தில் தான் கல்லறி விடும். இந்த தேர்தலில் மகத்தான ஒரு சாதனை இந்திய துணைக்கண்டத்தில் இதுவரை எந்த அரசியல் கட்சியும் செய்யாத, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிற்கு ஒரு ரோல் மாடல் தேர்தல் களத்திலே யுத்தத்தை நடத்தி காட்டுகின்றார் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள். என்று சொன்னால் ஜனநாயகத்தை பணநாயகத்தால் வீழ்த்த முடியாது என்று இருந்த நிலையை பணநாயகத்தை வீழ்த்திய ஜனநாயகனாக இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்றார். இது இந்திய திருநாட்டில் எந்த மாநிலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எங்கேயும் நடந்திருக்காத ஒரு அதிசயம், அற்புதம். அப்படி அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி இன்றைக்கு வெற்றி கொடி நாட்டிருக்கின்றார். இனிமேல் தமிழகத்தின் எதிர்காலம் மாண்புமிகு புரட்சி தளபதி விஜய் தான். மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களைப் போல வாழ்நாள் முதலமைச்சராக இவர் தான் தமிழகத்தில் நீடிப்பார். அவர் மூலமாக மக்கள் பணியாற்ற என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஒரு திரைப்படத்தை வெளியீட்டுக்காக உங்களை சந்திச்சிருந்தாரு, இப்ப முதலமைச்சரா சந்திக்கிறீங்க, ஒரு நடிகரா உங்களை சந்திச்சு கோரிக்கைகள் வச்சிருந்தாரு. திரைத்துறையிலே பல்வேறு கலைஞர்கள் இருப்பார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது அன்றைக்கு ஆளுகின்ற பொருட்களை யாராக இருந்தாலும் அவருடைய கடமை. அந்த வகையில் அவர் சந்தித்த நேரத்தில் நாங்கள் இந்த மெர்சல் படம் திரையிடுவதற்கு துணையாக இருந்தோம். அது அந்த நிலையில அன்றைக்கு அவர் கலைஞராக இருந்தால் நாங்கள் இன்றைக்கு அமைச்சராக, இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கின்றார். நாங்கள் அவருடைய தலைமையில் பணியாற்ற வேண்டும் என்று வருகின்றோம். இதில் எந்த நேரமும் இல்லை.
சரியான முடிவு. மகிழ்ச்சியா பணியாற்றுவாங்க. மகிழ்ச்சியா பணியாற்றுவாங்க. வரலாற்றுல தமிழக அரசியல் வரலாற்றுல மிகப்பெரிய இயக்கம் அதிமுக. அதிமுகல இது போன்ற சலசலப்புகள் நடக்காம இருந்தா, எல்லாமே ஒருங்கிணைந்து ஒருவேளை போயிருந்தா அந்த கட்சியிலேயே தொடர்ந்திருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது எழுந்திருக்குமா? இத்தனை பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இது காலம் கடந்த ஞானோதயம். காலம் கடந்து விட்டது. காலம் பொன் போன்றது என்பார்கள். சென்ற காலம் சென்றதுதான், திருப்பி வராது. எனவே இது அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இனிமேல் அங்கே தென்படவில்லை என்பதால் தான் என்னை போன்ற நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற நாடாளுமன்ற இருந்தாலும் சரி, நிர்வாகிகள் அணிவகுத்து இங்கே வருவதற்கு காரணம் அதுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.